அனைவருக்கும் வணக்கம். சிறு மருத்துவ கருத்துக்கள் சேனல். நான் டாக்டர் சுந்தரமூர்த்தி, ஹோமியோபதி பிசிசியன் கம் பார்மசிஸ்ட். இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து மருத்துவ கருத்து என்னன்னா, மலச்சிக்கலுக்கு பயன்படக்கூடிய மூலிகை மருந்துகளும், அந்த மருந்துகள்ல எளிதா நம்ம வீட்டுல பயன்படுத்துறதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மூலிகைகளும், அந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற பற்றியும், எப்படி பயன்படுத்தணும், யார் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தான் இப்ப நாம இதை ஷேர் பண்ண இருக்கோம். ஃபர்ஸ்ட், மலச்சிக்கலுக்கு ஒரு 3 மூலிகைகள் பிரதானமா சித்த மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவத்துல பயன்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் திருநெல்வேலி சென்னா, கேசியா அங்கிஸ்டிஃபோலியான்னு சொல்லி இதோட பொட்டானிக்கல் நேம் சொல்றாங்க. திருநெல்வேலி மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் கமர்ஷியலா வியாபாரத்துக்காக பயிரிடப்பட்டு வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அடுத்து 2வது கேஸ்கரா சாக்ரடா, அமெரிக்காவை தாயகமாக கொண்டது. இந்த மூலிகை ஹோமியோபதி மருத்துவத்துல நாங்க மதர் டிஞ்சரா, மலைமலைக்கு அதை பயன்படுத்துறோம். அடுத்து 3வது நிலவரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி, மூலிகை செடி. இது பரவலாவே தோட்டம், காடுகள், சாலையோரங்கள்ல நாம பார்க்க முடியும். இதோ பாருங்க, அந்த செடியை நான் போடுறேன். நீங்களே பார்த்துருக்கீங்க நிறைய இடங்கள்ல. சரி, அடுத்து இந்த இந்த 3 மூலிகைகளும் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தா, இதுல செயல்படக்கூடிய பொருள் ஆந்த்ரசின் கிளைகோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்படும் பொருள் இருக்கு. அதுதான் நமக்கு பேதியை உண்டாக்குது, மலமிளக்கியாக செயல்படுது. இந்த இந்த மலமிளக்கிகளை மருந்தியல்ல என்ன சொல்றாங்கன்னா இரிட்டன் பர்கேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மலக்குடலை தூண்டி இரிட்டேட் பண்ணி அதன் மூலம் அந்த பேதியை உண்டாக்குது, மலச்சிக்கலை போக்குது. இரிட்டன் பர்கேட்டிவ் அப்படின்னா என்னன்னா இப்ப கண்ணு இருக்கு, கண்ணை இரிட்டேட் பண்றதுக்கு கொஞ்சம் போல மிளகாக்கூடிய தூணும்னா கண்ணு எரியுது, நீர் வடியுது. கண்ணு அதிகமா செயல்படுது, உடனே மூடுது, கையை தேய்க்கிறோம், நீர் கொள்ள கண்ணுல வருது. அதே மாதிரி மூக்குல ஏதாவது ஒரு ஒரு விஷ வாயு, ஒரு நச்சு காத்து, அது கான்டாக்ட் வரும்போது என்ன செய்யுது, ஏதாவது கெமிக்கல் வர்றப்ப மூக்கெல்லாம் தரன்னு உழுகு, இரிட்டேட் ஆகும், தும்மல் வரும். அதே மாதிரி இந்த மூலிகைகள் இருக்கக்கூடிய ஆந்த்ரசின் கிளைகோசைடு என்ன செய்யுதுன்னா, நேரா நம்ம சாப்பிட்ட உடனே துருவா மலக்குடலுக்கு போயிடும். இந்த மூலிகைகளை நம்ம எடுத்துக்கிறப்ப மலக்குடல் போய் இது என்ன ஆக்சுவலா ஆந்த்ரசின் கிளைகோசைடு அப்படியே அது மலமிளக்கியா மலக்குடலை இரிட்டேட் பண்ணி நமக்கு மலம் இழக்கக்கூடிய பேதியை உண்டாக்காது. ஆந்த்ரசின் கிளைகோசைட்ல ஆந்த்ரால் அப்படின்னு ஒரு செயல்படும் வேதிப்பொருள் இருக்கு. அது கூட ஒரு சர்க்கரை மூலக்கூறு, கிளைக்கான்னு சொல்லக்கூடிய சர்க்கரை மூலக்கூறு ஆந்த்ராலும் 2 இணைஞ்சிருக்கு. இது 2 பிரியணும். பிரிஞ்ச ஆந்த்ரால் வந்தா அதுதான் இரிட்டன் பர்கேட்டிவா செயல்படும். அப்போ நாம சாப்பிட்ட இந்த மூலிகை நேரா மலக்குடல் அடைஞ்ச உடனே மலக்குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், நிறைய கிருமிகள் இருக்கும், உங்களுக்கு தெரியும், பாக்டீரியா நுண்ணுயிர்கள். அப்ப அந்த பாக்டீரியா நுண்ணுயிர்கள் என்ன செய்யணும், ஆந்த்ரசின் கிளைகோசைடு மேல வினையாற்றி அதை 2ஆ பொழந்துரும். ஆந்த்ரால் ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆன ஆந்த்ரால் என்ன செய்யணும்னாக்க மலக்குடலுடைய நரம்பு அணுக்கள்ல இரிட்டேட் பண்ணும். இரிட்டேட் பண்ணோம்னா மலக்குடல்ல நிறைய நீர் சுரக்கும். அது கூட வேகமா இயங்க ஆரம்பிக்கும். அதாவது பெரிஸ்டால்டிக் மாதிரி வேகமா இயங்க ஆரம்பிச்சு பேதி உண்டாக்கும். இதுதான் இதோட இது. அடுத்து இதோட பார்மகோ கைனெட்டிக், அதாவது மருந்து எப்படி உள்ள போய் எங்க சேருதுன்னா, பொதுவா மருந்துகள் நம்ம சாப்பிட்ட உடனே ஆங்கில மருந்துகள் 90% சாப்பிடுவோம், சிறுகுடல்ல அப்சார்ப் ஆகும், கல்லீரல் போய் ஹார்ட்டுக்கு போய் உடம்பு முழுவதும் பரவும். ஆனா இது ஆந்த்ரசின் கிளைகோசைடை பொறுத்தளவுல இது எங்கேயுமே உறிஞ்சப்படுவது இல்லை. நேரா மலக்குடல சென்றடையுது. அங்க போய் பாக்டீரியா அதன் மேல ரியாக்ட் பண்ணி ஆந்த்ரால ரிலீஸ் பண்ணுது. ஆந்த்ரால் இரிட்டன் பர்கேட்டிவா செயல்பட்டு பேதி உண்டாக்குது. இதுதான் இதோட செயல்படும் விதம். சரி, இப்ப இதை யாரு எடுக்க கூடாது அப்படின்னு பார்த்தா குழந்தைகளுக்கு பேதி மருந்து கொடுக்க கூடாது, டாக்டரோட அட்வைஸ் இல்லாம. ஏன்னா பேதிங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப ஆபத்தானது. அது கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்க கூடாது. அப்புறம் ஏற்கனவே மலக்குடல் சார்ந்த சில வியாதிகள் இருக்கு. அந்த ஒரு சில கேன்சர் இருக்கலாம், மலக்குடல் பிதுக்கம் இருக்கலாம், ப்ரொலாப்ஸ் ஆனின்னு சொல்லி. அப்புறம் செகண்ட் இருக்கலாம், மூலம் இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ல இரிட்டன் பர்கேட்டிவ் கொடுக்கும் போது சிவியரான வலி வரலாம், இல்லாட்டி ரத்தப்போக்கு ஓவரா போடலாம். அதனால இப்படியாப்பட்ட நபர்களுக்கு அதை கொடுக்க கூடாது.
இப்ப யார் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா ஹெல்த்தியான வயது வந்தோர், அவங்களுக்கு மலை பிரச்சனை இருக்குனாக்கா அதை வந்து நாம வந்து கொடுக்கலாம். இதை வந்து நீண்ட நாள் பயன்படுத்தினா என்ன ஆகும்? வருஷ கணக்குல வந்து மலைக்கட்டு பிரச்சனை இருக்கு, வருஷ கணக்குல இதை பயன்படுத்திக்கலாமா டாக்டர் அப்படின்னா, இதுக்கு வந்து நாம என்ன சொல்றோம்னா, நாள்பட வந்து இந்த மூலிகைகளை தொடர்ச்சியா வந்து பயன்படுத்திட்டு இருக்கும்போது என்னன்னா, மலக்குடல்ல இருக்கக்கூடிய நரம்பு அணுக்கள் வந்து சேதாரமடையும். சேதாரமடைந்து மலக்குடல் வந்து வாதம் வந்துடும், அதாவது செயல்படாம போயிடும். எப்படி வந்தா கை வந்து வாதம் வந்தா கை காலை மடக்க முடியலையோ, அத மாதிரி அந்த மலக்கடல் வந்து மலத்தை நிறுத்தி வைக்கக்கூடிய சக்தியை இழந்துரும். இழக்கிறப்ப என்னன்னா, அடிக்கடி நம்மள அறியாம மலம் போய்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 10 தடவை 20 தடவை கூட போயிருக்கும், நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ஆக்சுவலா வந்து சோத்து கத்தாழையில கூட வந்து இந்த ஆந்த்ரசின் கிளைகோசைடு தான் இருக்கு, அதுவும் மலமிளக்கியா செயல்படும். அதையெல்லாம் வந்து சிலர் வந்து மாத கணக்குல சாப்பிட்டு அந்த மாதிரி வந்து மலக்குடல் வாதம் வந்து மலத்தை வந்து அடக்க முடியாமல்லாம் சிலர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால வந்து நாம் வந்து எப்பயுமே இந்த மருந்துகளை தேவைக்கேற்ப அளவோட வந்து அதை பயன்படுத்திக்கிறோம். அப்புறம் குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. நாள்பட வந்து வருஷ கணக்குல அப்படி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயாவது தேவைக்கு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம்.